வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக இன்று 10/5/2024 எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு தேர்ச்சி இன்று ரிசல்ட் வெளியாகியுள்ளது. தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவருக்கும் எனது வாசகன் ரிப்போர்ட்டர் ஆகிய நான் மக்கள் மன்றத்தின் ஒருவனாகவும் முன்னாள் மாணவன் என்கிற பெயரிலேயும் நான் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் அதாவது தேர்ச்சி பெறாதவர்கள் துடிப்புடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அவர்கள் அடுத்த மாதத்தில் கூட தேர்வுகள் எழுதலாம், மீண்டும் தேர்வு எழுதலாம். எழுதி நாம் பாஸ் ஆவோம். அந்த அளவுக்கு வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் வர வேண்டும். சொங்கி போகக்கூடாது, தேய்ந்து போகக்கூடாது. மீண்டும் எழுவோம், பள்ளிக்கு போவோம் என்கிற சூழல் மனதில் உருவாக வேண்டும். சாதனை படைக்க வேண்டும். பின்பு மார்க் குறைந்தவர்களாக இருந்தாலும் மனதை தளர விடாமல் போராட வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆணையாக இருந்தாலும் சரி, விழுந்த உடனே எழுந்திருக்கிறது தான் அந்த மாணவனின் கடமை ஆகும். மாணவ மாணவிகளுக்கு எனது வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆகவே மனதை தளர விடாமல் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் போராட வேண்டும் என்கிற உணர்வினை ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். உங்களுக்காக எவ்வளவோ வேலைகள் காத்து கொண்டு இருக்கின்றன. உங்களுக்காக இராணுவம் காத்து கொண்டு இருக்கிறது நாட்டை காக்க. ஆகவே எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கிற முழு நோக்கத்துடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.